ஒரு இரவில் 6 மாதங்கள் கடந்தது எப்படி உங்களுக்கு தெரியுமா? பண்டைய பாரதத்தில் மகாதேவனை உயிராக நேசித்த ஒரு சிவபக்தன் கேதார்நாத் தரிசனம் காண வேண்டும் என்ற தீவிர ஆசையுடன் கால்நடையாக பயணத்தை தொடங்கினார். பயண வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் மாதக்கணக்கில் காடு, மலை, பனி, மழை என அனைத்தையும் தாண்டியும் அவரது மனம் ஒருபோதும் சிவனிடமிருந்து விலகவில்லை. இறுதியில் கேதார்நாத் ஆலயத்தை அடைந்த போது ஆலய கதவுகள் 6 மாதங்களுக்கு மூடப்படவிருந்தன. கண்ணீருடன் தரிசனம் வேண்டி கேட்டாலும் விதிமுறைகள் காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டது. மனமுடைந்தும், மகாதேவா, உன் தரிசனம் மட்டுமே எனக்கு வேண்டும் என்று கோவிலின் முன் அமர்ந்து பிரார்த்தித்தார். இருள் சூழ்ந்த அந்த இரவில் பசி, தாகம், கடும் குளிர் எல்லாவற்றையும் தாண்டி அவரது நம்பிக்கை மட்டும் உறுதியாக இருந்தது. அப்போது ஒரு யோகி தோன்றி அவரை அன்புடன் பேசி உணவு அளித்து நாளை கண்டிப்பாக தரிசனம் கிடைக்கும் என்று சொல்லி மறைந்தார். காலை விழித்த போது கோவில் கதவுகள் திறக்கப்பட்டு 6 மாதங்கள் கடந்து விட்டது என்பதையும், அந்த இரவு வந்த யோகி மனிதன் அல்ல, அவர்தான் சிவபெருமான் என்பதை புரிந்து கொண்டார்கள். தூய மனம், அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட உண்மை பக்தருக்காக மகாதேவன் 6 மாதங்களை ஒரு இரவாக மாற்றினார். இதுவே உண்மையான பக்தியின் மகிமை. இப்படி பக்தி தொடர்ந்து பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.